குட் மார்னிங். லாஸ்ட்டு 2 வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தோம், மெடிக்கல் ப்ரொஃபஷன் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப டஃப்பாகவோ இல்லாட்டி போனாக்கா ரொம்ப டிமாண்டு கம்மியாகவோ இல்லை அட்ராக்ஷன் இல்லாமலோ இல்லை. திஸ் இஸ் ஸ்டில் த பெஸ்ட் ப்ரொஃபஷன், எந்த டவுட் வேணாம். இஃப் தே ஹேவ் அ இன்ட்ரெஸ்ட் டெஃபினெட்லி அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி எக்ஸாம் எழுத சொல்லுங்கள். இந்த பார்ட்டில் வந்து எப்படி எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், பேரண்ட்ஸுக்கு என்ன ஒரு தாட் இருக்குது அப்படின்னாக்கா, அவங்க போர்டு எக்ஸாமுக்கு தனியாக படிக்கணும், நீட்டுக்கு தனியாக படிக்கணும், அது வேறு இது வேறு. அது மெட்ரிக்காக இருந்தாலும் சிபிஎஸ்சியாக இருந்தாலும் இந்த ஒரு ஐடியா வந்து somehow it is engraved in their minds very deeply. எக்ஸாம் படிக்கல கேட்டாக்கா, இப்போ தான் சார் போர்டு எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கான், இனிமேல் தான் நீட் ஆரம்பிக்கணும் அப்படின்பாங்க. தென் நீட் படிச்சுட்டு இருக்கையில் சொல்லுவாங்க, இது ரொம்ப டஃப்பாக இருக்கும் போல் இருக்குது, போர்டு எக்ஸாம் வேறு இது வேறையாக இருக்கும் போல் இது, அவன் என்ன புக்கு படிக்கிறதுனே தெரியாமல் இருக்கிறான் அப்படின்றது சில பேர் சொல்ல கேட்டிருக்கோம். ஆனால் முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா, போர்டு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் தான் நீட் ப்ரிப்ரேஷன், ரெண்டு ஒன்று தான். கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். என்னென்னு கேட்டாக்கா, போர்டு எக்ஸாம்ஸில் உங்களுக்கு 1 வேர்டு 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிடுறாங்க. ஸோ தே கெட் அ ஸ்பேஸ் டு ரைட். ஒரு விஷயம் ஷார்ப்பாக தெரியாட்டி கூட அதை சுற்றி சுற்றி எழுத முடியும். அந்த ஒரு ஆப்ஷனும் அந்த ஒரு கன்வீனியன்ஸும் போர்டு எக்ஸாமில் இருக்குது. ஆனால் நீட்டில் வந்து அந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது. இஃப் யூ நோ யூ கெட் அ மார்க், இஃப் யூ டோன்ட் நோ யூ டோன்ட் கெட் அ மார்க், இவ்வளோ தான். காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னாலே வந்து அது இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் இருக்கணும். அப்போ தான் யூனிஃபார்மிட்டி இன் ரேங்கிங் இருக்கும். சப்ஜெக்டிவ் இருந்ததுன்னா வராது, அதனால தான் அப்படி வச்சுருக்காங்க. ஓகே, ப்ரிப்ரேஷன் மெத்தட் பார்ப்போம். நான் உங்களுக்கு ஒரு மாடல் ஸ்லைடு ஒன்று கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டாபிக் இருக்கும், இம்யூனிட்டியை பற்றி. ரொம்ப சின்ன பேராகிராஃப் தான். அந்த பேராகிராஃபை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னாக்க 10 நிமிஷம் கூட ஆகாது. 10லேருந்து 15 நிமிஷம் மனப்பாடம் பண்ணி அதில் ஃபஸ்ட் லைன்லேருந்து கடகடன்னு ஒப்பிச்சிட முடியும். ஆனால் அந்த மாதிரி ஒப்பிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் அங்கே தான் கொஞ்சம் டவுட் வருது. ஏன்னா அது மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணுறது வேறு, வார்த்தையாக கொஞ்சம் கூட மாறாமல் சொல்கிறது வேறு. அந்த வார்த்தையாக கொஞ்சம் கூட மாறாமல் சொல்கிறது சப்ஜெக்ட் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அப்படி இருக்குமான்னு தெரியல. அதனால தான் அதில் நான் கொடுத்துருக்கேன். அந்த ஒரு பேராகிராஃப் தான். அந்த ஒரு பேராகிராஃப் வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும்னு அதில் வந்து மாடல் கொடுத்துருக்கேன். எக்ஸாமினர்னு கொஸ்டின் செட் பண்ணுறவங்க யாரும் சூப்பர் ஹியூமன் பீயிங்ஸோ இல்லை மகா ஐக்கியூ உள்ள ஜீனியஸாக கிடையாது. அவங்களும் நம்மளை மாதிரி வந்து எல்லாம் போர்டு எக்ஸாம் அது இது படித்து டீச்சர் ப்ரொஃபஷனுக்கு போய் அதில் சீனியாரிட்டி வந்து அப்புறம் தான் கொஸ்டின் செட் பண்ணுறாங்க. அவங்களும் இந்த போர்ஷன்ஸை பார்த்து தான் கொஸ்டின் செட் பண்ணுறாங்க, எங்கேயோ இல்லாத ஒன்று எடுக்கலை. உதாரணமாக அனம்னாஸ்டிக் ரியாக்ஷன் ஒன்று வந்து ஒரு பேராகிராஃபில் 2 லைனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்க்குற அந்த டெக்ஸ்ட்டில் த செகண்டரி ரியாக்ஷன் இஸ் கால்ட் அனம்னாஸ்டிக் ரியாக்ஷன் வரும். ஆனால் இந்த அனம்னாஸ்டிக் ரியாக்ஷன் அப்படின்ற வேர்டை வச்சு அவங்க கொடுத்துருக்க பேராகிராஃபை நம்ம எப்படிலாம் அனலைஸ் பண்ணலான்ற மாடல் கொஷின் தான் இது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா, வாட் இஸ் நாட் ட்ரூ அபவுட் அனம்னாஸ்டிக் ரியாக்ஷன் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃபில் உள்ளதையே தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். It is a stronger response than primary, ஒரு choice. It is mediated by complement pathway, second choice. This is due to body's memory cells, first. அடுத்த பாயிண்ட், it is mediated by TNB cells. அப்படின்னாக்கா இதில் வந்து எது வந்து ட்ரூ இல்லைன்னு இந்த பேராகிராஃபை படித்தாலே தெரிஞ்சு போயிடும். இந்த பேராகிராஃபில் படித்ததுலேருந்து இதில் கரெக்ட் ஆன்சர் என்னன்னாக்கா, இட் இஸ் மீடியேட்டட் பை காம்ப்ளிமெண்டரி பாத்வேன்றது தப்பான ஆன்சர். இங்கே தான் இருக்குது, இது வேறு எங்கேயிருந்தும் வரல, இதுக்குள்ளே தான் நான் எடுத்துக்கிறேன். இதே இதை வந்து இன்னும் கொஞ்சம் தலைகளாக போடுறேன். என்னன்னாக்க, வாட் இஸ் கரெக்ட் அபவுட் அனம்னாஸ்டிக் ரியாக்ஷன்ஸ்னா அதே பேராகிராஃப்ல இருந்து இன்னொரு கொஸ்டின் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா, இட் இஸ் அ செகண்டரி ரெஸ்பான்ஸ் அண்ட் வீக்கர் தென் த பிரைமரின்னு கொடுத்துருக்கேன். இட் இஸ் அ ரியாக்ஷன் மீடியேட்டட் பை T and B செல்ஸ்னு கொடுத்துருக்கேன். மெமரி செல்ஸ் ஆர் நாட் இன்வால்வ் இன் த ப்ராசஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது இட் இஸ் அன் இன்னேட் இம்யூனிட்டின்னு கொடுத்துருக்கேன். எல்லாமே இந்த ஒரு பேராகிராஃபில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. அவனே கொடுத்துருக்கான் லைன். ஆனால் நம்ம அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதில் வந்து வாட் இஸ் கரெக்ட் அபவுட் அனம்னாஸ்டிக் ரியாக்ஷன்னாக்க, இட் இஸ் அ ரியாக்ஷன் மீடியேட்டட் பை T and B செல்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கேன். ஏல இட் இஸ் அ செகண்டரி ரெஸ்பான்ஸ்ன்றது கரெக்டு, ஆனால் இட் இஸ் வீக்கர் தென் பிரைமரின்னு கொடுத்துருக்கேன். அப்படி கிடையாது, இட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் பிரைமரி. ஸோ அந்த பேராகிராஃபோ இல்லை ஒரு சப்ஜெக்டோ இல்லை ஒரு தீமோ இல்லை ஒரு டைட்டிலோ அதை படிச்சுட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நோட் புக்கை வச்சுட்டு அவங்களே MCQ கொஷின்ஸை வெவ்வேறு பேட்டர்னில் செட் பண்ணி அதை பார்த்தாங்கனாக்க, ஐ அஷ்யூர் யூ டெஃபினட்டாக 720க்கு 650க்கு மேலே அவங்களால எல்லாம் சேர்த்து எடுக்க முடியும். அண்ட் ஆல் த பெஸ்ட். திஸ் இஸ் த ப்ரிப்பரேஷன் மெத்தட். இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.